வணக்கம் நண்பா. நாம ஒரு புது ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும், புது ஹேபிட்ட ஃபாலோ பண்ணணும்னு நல்ல நல்ல ஐடியா வரும்போது, உற்சாகமா ஸ்டார்ட் பண்ணிட்டு, போரா இருக்கணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு எக்ஸ்கியூஸஸ் சொல்லி, பாதியிலேயே விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுறோம். ஆனா, இத மாத்த ஒரு அற்புதமான வழி இருக்கு. பொதுவா எல்லாரும் நீங்க தான் உங்க லைஃப்‌க்கு ராஜா, பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லப் போறேன்னா, நீங்க உங்க ஆழ்நிலை, அதாவது இன்னர் செல்ஃபோட ஒரு வேலைக்காரன். உங்களோட இன்னர் செல்ஃப் தான் உங்க பாஸ். இந்த மைண்ட் செட்டை இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஆக்டர் ஜெயம் ரவி சாரோட நிமிர்ந்த நில் படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுல நரசிம்ம ரெட்டி கேரக்டர் உள்ள ஒருத்தன் இருக்கான். நான் அவனை கேட்டு சொல்றேன்னு எப்படி தன்னோட இன்னர் செல்ஃபோட பேசி டெசிஷன்ஸை எடுக்கிறாருன்னு காட்டுவாங்க. அதுதான் இந்த மைண்ட் செட்டோட கோர் ஐடியா. இப்ப உங்களுக்குள்ள இருக்க உங்களோட ஆழ்நிலையை பாஸா ட்ரீட் பண்ற இந்த மைண்ட் செட் எப்படி உங்களோட லைஃப்ல மாற்றங்களை கொண்டு வரும்னு டீப்பா பேசுவோம். நீங்க உங்க இன்னர் செல்ஃபோட எம்ப்ளாயின்னு நினைச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். பாஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுல ஸ்ட்ரிக்டானவர். ஸோ அப்புறம் செய்யறேன்னு சொல்ல மாட்டீங்க, போரிங்னு ட்ராப் பண்ண மாட்டீங்க. டாஸ்க்கு டஃப்பாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுவீங்க. இந்த பாஸ் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்யூச்சரை பில்ட் பண்ண எதிர்பார்க்குற ஒருத்தர். உங்கள் உண்மையான பாஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ, உங்கள் இன்னர் செல்ஃபையும் அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். எக்ஸ்கியூசஸ் சொல்கிற ஹேபிட் உங்கள் க்ரோத்தை மட்டும் இல்லை, உங்கள் கான்ஃபிடென்ட்டையும் கெடுக்கும். டைம் இல்லை, டஃப்பாக இருக்குது, இல்லை இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக இல்லைன்னு சொல்லும்போது டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் இன்னர் பாஸ் கிட்ட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. டாஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட அதை முடிக்கிறதுக்கான ஸ்டெப்பை பிளான் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பாஸ் கிட்ட எக்ஸ்கியூஸாக சொல்கிற ஒரு ஒர்க்கர் உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னு நீங்கள் சொன்னால் அது சரியா? இந்த மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான 5 ஸ்டெப்ஸ். ஸ்டெப் நம்பர் 1, டெசிஷன்ஸ் எடுக்கும்போது உங்கள் இன்னர் செல்ஃப் டாஸ்க்கை கொடுக்குற பாஸ்ன்னு யோசிங்க. புது ஸ்கில்ஸை ஸ்டார்ட் பண்ண, இல்லை ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண, அப்ரூவ் பண்ண மாதிரி திங்க் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2, எக்ஸ்கியூஸஸ் சொல்லாமல் டாஸ்க்கை பண்ணுற ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 3, டெய்லி ப்ரோக்ரஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 4, பாஸ் கிட்ட அக்கௌண்டபிளாக இருக்க மாதிரி முழு பொறுப்போட டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 5, சக்ஸஸை அச்சீவ் பண்ணும்போது உங்கள் பாஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லி உங்கள் க்ரோத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள். இது ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இது உங்கள் லைஃப்பில் உங்கள் உண்மையான பொட்டென்ஷியலை ரீச் பண்ண ஒரு யூனிக் வழி. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இன்னர் பாஸ் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற ஒருத்தர்னு நம்புங்க. நீங்கள் உங்கள் பாஸை ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் இன்னர் பாஸ் உங்களுக்கு நல்ல தூக்கம், நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம் கிடைக்க வழி போட்டு தருவார். நண்பன் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.